வணக்கம். சித்தர்களோட கருத்து பிரகாரம் ஒரு நோயாளி வந்தான்னா அந்த நோயாளிக்கான மருந்துகள் இந்த பிரபஞ்சத்தில் அவனை சுற்றியே இருக்கும். அதை அவன் கரெக்டாக கவனித்து அதை கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு அதுக்கான தீர்வு நமக்கு அருகிலேயே இருக்கும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். உதாரணமாக இந்த தைராய்டு பேஷண்ட்லையும் பர்டிகுலராக T3 T4 TSHன்னு 3 காம்பனண்ட் இருக்குது. அதில் அந்த TSH காம்பனண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இந்த மருந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. ஸோ அந்த மருந்து என்னென்னா, நம்ம நடிகை சீதா நினச்சாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தைராய்டு பேஷண்ட்டெல்லாம் ஓரளவு சரி பண்ணிடலாம். ஏன் நடிகை சீதாவை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க பேரில் இருக்கிற மூலிகை தாங்க சீதாப்பழ இலை தான். சீதாப்பழ இலையை நம்ம சரியான முறையில் கஷாயமிட்டு ரெகுலராக குடித்தோம்னா ஒரு 3 மாதத்தில் இந்த TSH லெவல் நல்ல கண்ட்ரோலுக்கு வருதுங்க. ஸோ அது இல்லாமல் இந்த சீதாப்பழ இலை அவங்க அருகிலேயே இருக்கும்ன்றத உதாரணமாக பார்க்கலாம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் முன்னாடி ஒரு தோட்டத்தில் புதுசாக ஒரு சீதாப்பழ மரம் முளைச்சி வந்தது. அவங்க வீட்டுக்குள்ளே போனோடனே ரிலேட்டிவ் தான். போனோடனே இங்கே யாருக்கா புதுசாக தைராய்டு டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்களா, யாருக்கா வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். உடனே அங்கே இருக்கவங்களாம் ஒரே ஆச்சரியம். என்னடான்னா, சார் இப்போ தான் சார் மாமாவுக்கு தைராய்டு கண்டுபிடிச்சோம், அவர் இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்காரு, எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் என்ன சொன்னேன், அந்த சீதாப்பழ இலையை வச்சு தாங்க சொன்னேன். ஏன்னா அந்த சீதாப்பழம் மரம் வருதுனாவே அங்கே லைட்டாக அவங்களுக்கு தைராய்டு யாருக்கா இருக்கும், அதை தீர்க்கறதுக்காக தான் அந்த மரம் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எங்கள் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ இதில் விஷயம் என்னென்னா, இந்த சீதாப்பழ இலையை கஷாயமிட்டு குடித்தா முழு தைராய்டும் சரியாயிடுமா அப்படின்னா அதுக்கான விஷயம் வேறு. என்னென்னா, ஒருத்தர் நீங்கள் வருஷ கணக்காக நீங்கள் தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா திடீர்னு சீதாப்பழ இலையை கஷாயம் குடித்தா டக்குன்னு அது சரியாகாது. ஏன்னா அந்த தைராய்டு டேப்லெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடம்பு அப்படியே மாடுலேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு அந்த தைராய்டு டேப்லெட்டை அந்த பர்டிகுலர் அந்த டைமில் நீங்கள் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்புல இருக்கிற எல்லா பயோகெமிக்கல் விஷயமும் நடந்து அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்கள் உடம்பு மாடுலேட் ஆகி போயிருக்கும். ஸோ இப்போ திடீர்னு நீங்கள் அதை நிறுத்த முடியாது. அவள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சீதாப்பழ இலை கஷாயத்தை ஆரம்பிச்சுட்டு கிராஜுவலாக இந்த டேப்லெட்டும் இதுவும் போட்டுகிட்டே வரணும். ஒரு மாதம் உங்களோட தைராய்டு லெவல் நார்மலாக இருந்தது அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேப்லெட்டோட டோஸை 50% குறைக்கலாம். அடுத்த ஒரு மாதம் இதே மாதிரி ரெகுலராக டேப்லெட்டும் போடணும், கஷாயமும் குடிக்கணும். அடுத்த ஒரு மாதம் அடுத்த 50% குறைக்கலாம். இப்படியே கிராஜுவலாக ஒரு 3 to 4 மந்த்ஸில் அந்த டோஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம். இதுவும் TSHக்கு தான் நல்லா வேலை செய்யுது, T4ல் வேலை செய்யலை நாங்கள் பார்த்த முடிக்கும். சரி, சித்தர்கள் என்னடா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சீத்தாப்பழ இலையில் சித்தர்கள் பாடல்களை பார்த்தா அந்த சீத்தாப்பழ இலை புழுக்கொல்லி செய்கை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா புழுக்கொல்லி செய்கை உடையது எப்படா தைராய்டை சரி பண்ணும் அப்படின்னா, அந்த வயிற்றில் பூச்சிகள் எதுவும் இல்லாமல் இருந்தாவே நம்மளோட பாடி மெக்கானிசம்லாம் நார்மல் ஆகிடும். ஸோ நம்ம பாடி ரிஜுவினேட் ஆகிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது இல்லாமல் அந்த இலையில் பார்த்திங்கன்னா மூர்ச்சை வலி போகும் அப்படின்ற ஒரு வரியை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மூர்ச்சை வலின்றது ஒரு தைராய்டு பேஷண்ட் தைராய்டு அன்கண்ட்ரோல்டாக போய் ஒரு எண்டு ஸ்டேஜில் ஒரு டிசீஸ் வர்றது தான் மூர்ச்சை வலியோட குறிகுணமாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த ஆரம்ப நிலையிலேயே இந்த சீத்தாப்பழ இலையை கொடுக்க ஆரம்பித்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைராய்டுனால் அதிவீதன கோளாறுனால வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குது. பர்டிகுலராக TSHை குறைக்குது. இதை நான் நிறைய பேஷண்ட்டுக்கு பார்த்துருக்கேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி சார் இந்த கஷாயத்தை போடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த சீத்தாப்பழ இலையை 4 இலை, பெரிய இலையாக இருந்தால் 4 இலை எடுத்துக்கிட்டு அந்த இலையை நல்லா கழுவிட்டு 1 2 பிச்சு தண்ணியில் போட்டணும். ஒரு டம்ளர், அதாவது ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 மிளகை இடித்து போட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஒன்று மார்னிங் குடிக்கலாம் அல்லது ஈவினிங் குடிக்கலாம். ஆனால் டெய்லி குடிச்சிட்டு வரணும். இதே மாதிரி குடிச்சிட்டு வரப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் TSH லெவலை செக் பண்ணிக்கணும். இப்போ தான் நீங்கள் புதுசாக தைராய்டு டயக்னோஸ் ஆகிருக்கு அப்படின்னா டக்குன்னு இந்த சீத்தாப்பழ இலை கஷாயத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை நான் வருஷக்கணக்காக மாத்திரை போட்டுட்ருக்கேன் அப்படின்னா இந்த சீத்தாப்பழ இலை கஷாயத்தையும் மாத்திரையும் சேர்த்து சாப்பிட்ணும். நான் சொன்ன மாதிரி கிராஜுவலாக அந்த டோஸை குறைச்சிட்டே வரணும். சரிங்க சார், இந்த சீத்தாப்பழ இலை கஷாயம் மட்டும் போதுமா, லைஃப் லாங்காக இதை குடிச்சிட்டே இருக்கணுமா நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலாக பார்த்தா தைராய்டில் எந்த ஒரு வியாதியும் நம்ம உடம்பு இருக்கிற கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளே நோய் உருவாகுது. ஸோ அந்த கஷாயத்தை நீங்கள் நிறுத்துனீங்கனாவே டக்குன்னு திரும்பி TSH அதிகமாக தான் செய்யும். ஸோ ஃபியூச்சரில் TSHே உங்களுக்கு அதிகமாகக்கூடாதுன்னு நீங்கள் உறுதியாக நினச்சிங்கன்னா 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று யோகாசனம், இன்னொன்று மூச்சு பயிற்சி. யோகாசனத்துலேயும் ஸ்பெசிஃபிக்காக அந்த சர்வாங்காசனம்னு ஒரு ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி தைராய்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிவீதன கோளாறு சரியாகும்னு சொல்லி டாக்குமெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி மூச்சு பயிற்சியில் நிறைய மூச்சு பயிற்சிகள் இருக்குது. அதில் பர்டிகுலராக
நாடி சுத்தியும் கபாலபதியும் இந்த தைராய்டு பிரச்சனையை டிஎஸ்ஹெச் லெவலில் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முறையான யோகா ஆசான்கள்கிட்ட போயிட்டு இந்த ஆசனங்களும் இப்போ சர்வாங்காசனம்னா சர்வாங்காசனம் மட்டும் செய்யக்கூடாது, அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக மயூராசனமும் சேர்த்து செய்யணும். ஒரு ஆசனம் செஞ்சால் அந்த ஆசனத்தை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆசனமும் செய்யணும். அப்போ தான் அதனால தான் யோகாசனத்தை ஒரு முறையான யோகாசனம் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு இந்த யோகாசனமும் மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த சீத்தாப்பழ இலை கஷாயம் ஆரம்பிக்கிறப்பயே கூடயே சேர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒரு 3 or 4 months 6 monthஸில் கம்ப்ளீட்டாக தைராய்டு கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்புறமேட்டு இந்த யோக பயிற்சியும் இந்த மூச்சு பயிற்சியும் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். சீத்தாப்பழ இலை கஷாயம் கூட தேவையில்லை. முழுமையாக இந்த தைராய்டு பிரச்சனையில் பர்டிகுலராக டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியில் வந்துடலாம். சீத்தாப்பழ இலையோட பொட்டானிக்கல் நேம் அனோனாஸ் குவாமோசா. நீங்கள் வேணும்னா இந்த அனோனாஸ் குவாமோசான்றதை போய் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது, அது ரிலேட்டடாக என்னென்னலாம் ரிசர்ச் நடந்திருக்கு, என்னென்ன பப்ளிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றி கம்ப்ளீட் எவிடன்ஸ் வந்து நெட்லேயே இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக இந்த அனோனாஸ் குவாமோசா டிஎஸ்ஹெச் ரிலேட்டடாக போய் பார்த்தீங்க, தைராய்டு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அதுக்கான பப்ளிகேஷன்ஸும் நெட்லேயே இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அறிவியல் அடிப்படையாக கொண்டது, சித்தர்களின் அவர்களோட ஆழ்ந்த ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. ஸோ இந்த 2 விஷயங்களும் இணைகிறப்ப கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து நம்ம முழுமையாக வெளியில் வரலாம். கடைசியாக உங்களுக்கு இந்த யோக பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் இந்த கஷாயத்தை கூட நீங்கள் நிறுத்திட்டு எந்த விதமான மருந்தும் இல்லாமல் இயல்பான வாழ்க்கை வாழலாம். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.